ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சுபிஜோம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி ஸ்டோரி கேட்போமா? அதாவது ஒரு காட்டில் புலியும் கழுதையும் பேசிகிட்டே இருந்துச்சான். புலி பச்சை பசேன்னு இருக்கிற புல்லை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்போது கழுதை என்ன புலி என்னாச்சு, என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு புலி, இல்லை, புல் பச்சை பசேன்னு எவ்வளோ அழகாக இருக்குது, அதைத்தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஐயோ அண்ணாச்சி, அது பச்சை கலர் கிடையாது, புல் ரெட்டு கலர், அதாவது சிகப்பு கலர். என்ன அண்ணாச்சி, இது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி கழுதை சொல்லிச்சான். அதுக்கு புலி சொல்லிச்சான், புல் பச்சை கலர் தானே, எப்படி சிகப்பு கலராக இருக்கும், கழுதை ஏன் இப்படி சொல்லுது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். புலி யோசனை பண்ணவும் கழுதை ஒரு ரவுண்டு வெளியே போயிட்டு வந்துருச்சான். மறுபடியும் என்ன புலி என்னாச்சு, இங்கேயே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு புலி சொல்லிச்சான், இல்லை, புல் பச்சை கலர் தான், நீ ஏன் சிகப்பு கலர்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிச்சான். இல்லை, சிகப்பு கலர் தான் புல், சரி வாங்க நம்ம காட்டு ராஜா கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் காட்டு ராஜா கிட்ட போய் கேட்க போனாங்களாம். அப்போ காட்டு ராஜா யாரு, நம்ம சிங்கம் தானே, அவர் 2 பேரையும் விசாரித்து என்னன்னு கேட்டான். அதுக்கு புலி சொல்லிச்சான், ராஜா புல் பச்சை கலர் தானே, ஆனால் இந்த கழுதை சிகப்பு கலர்னு சொல்லுது, அதனால தான் நாங்கள் 2 பேரும் உங்ககிட்டயே நியாயம் கேட்க வந்திருக்கோம், நீங்கள் சொல்லுங்க ராஜா உண்மை ஏதுன்ட்டு அப்படின்ட்டு. அதுக்கு சிங்கம் சொல்லிச்சா, கழுதை சொன்னது தான் உண்மை, நீ சொன்னது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிச்சான். அதனால் புலிக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுதை சொல்லிச்சான். புலிக்கும் கழுதை சொன்ன மாதிரி காட்டு ராஜா சிங்கம் தண்டனை கொடுத்துச்சான். எப்படி, 1 மணி நேரம் ஆடாமல் அசையாமல் அங்கேயே இருக்கணும், அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. உடனே கழுதை சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போயிடுச்சான். 1 மணி நேரம் கழித்து சிங்கத்துக்கிட்ட புலி அண்ணாச்சி கேட்டாராம், ராஜா புல் பச்சை கலர் தானே, எதுக்கு சிகப்பு கலர்னு கழுதை சொன்னதை கேட்டு எனக்கு தண்டனையை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு கழுதை சிங்கராஜா சொல்லிச்சான், இல்லை, புல் பச்சை கலர் தான், ஆனால் அது உண்மைன்னு தெரிஞ்சிருந்தும் கண்ட கழுதை கூட நீ காலையிலேருந்து தர்க்கம் பண்ணிட்டு உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கியே, அதுக்காகத்தான் உனக்கு இந்த தண்டனை. யார் கூட பழகணும், யார் சொல்கிறது உண்மை என்ன ஏதுன்னு நியாயம் தெரியாமல் நீயே கழுதைக்கிட்ட கூட நீ தர்க்கம் பண்ணிட்டு உன் டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, உன்னோட வேட்டையாடுறதையே நீ இன்னைக்கு அதையே மறந்துட்டியே அப்படின்னு சிங்கராஜா சொல்லிச்சான். அப்போ தான் புலி தன்னோட தவற உணர்ந்துருச்சான். நம்ம தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது, சிங்கராஜா என்னைய மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்பு தான், இனிமேல் என் தகுதிக்கு ஏற்றாப்புல நான் யார் கூட பழகணுமோ யாரை சொல்கிறத நம்பணுமோ அந்த மாதிரி நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு புலி சொல்லிட்டு போயிடுச்சான். ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, யார் கூட பழகணும், யார் சொல்கிறது உண்மை, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம பழகணும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாத டயத்தை செலவு பண்ண வேண்டாம். ஓகேவா? புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.